அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, ஒரு குழந்தையினுடைய முதல் பிறந்த நாள் விழா என்பது மிக முக்கியமான ஒரு விழா. அந்த முதல் பிறந்த நாள சில கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கொண்டாடுவாங்க. கெடா வெட்டி, பொங்கல் வைத்து, உறவினர்களை அழைத்து. ஏன்னா அந்த காலத்தில் குழந்தைகள்லாம் பிறக்கும் பொழுது முதல் குழந்தை ஒரு வருஷத்தை தாண்டிட்டா நிச்சயமா அந்த குழந்தை பிழைத்துக் கொள்ளும், பெரிய ஒரு மனிதராக வரும் என்கின்ற கலாச்சார நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு ஒரு ஸ்பெஷல் மகத்துவம் இருக்குதுங்க. இன்னைக்கு ஜனம் தொலைக்காட்சியை பொறுத்தவரை வெற்றிகரமாக 1வது ஆண்டை நிறைவு செய்து 2வது ஆண்டு அடி எடுத்து வச்சிருக்கிறாங்க. எத்தனையோ தேசியவாதிகளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கிறது. தமிழகத்தில் ஜனம் தொலைக்காட்சி முத்திரையை பதிக்கும். ஜனம் தொலைக்காட்சி போன்ற தேசம், தெய்வம், நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியை முன்னிறுத்தக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வருகின்ற காலத்தில் நிச்சயமாக நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம் நம்மளோடு பயணிக்கிறது என்கின்ற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக அதை நான் பார்க்கிறேன். இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து சரித்திரத்தினுடைய பக்கத்தை திரும்பி பார்க்கும் பொழுது இந்த நாள் என்பது மிக முக்கிய நிகழ்வாக இருக்கும் என்பது என்னுடைய அடிப்படை நம்பிக்கை. அதற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு நண்பர்களும் சகோதர சகோதரிகளும் கூட இந்த சரித்திரத்தில் பங்கேற்றிருக்கின்றீர்கள். அதற்காக முதல்ல உங்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய மக்கள் செல்வன் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை நானும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களோடு வரவேற்கின்றேன். நேற்று அண்ணன் ஹாஸ்பிட்டல் போனது எனக்கு பெரிய சந்தோஷங்கண்ணா. ஏன்னா 2 நாட்களுக்கு முன்பு சொன்னாங்க, தம்பி நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், ஏற்கனவே முடிவு செஞ்சப்பட்ட அப்பாயின்மெண்ட், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக போகணும், உங்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஆனால் சில பேர்த்துக்கும் கட்சிக்குள்ள எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நேற்று தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா அண்ணனுடைய இதயம் நல்ல இதயம் என்பது மக்களுக்கு நேற்று தெரிஞ்சிருக்கு. அதற்காக நான் சந்தோஷப்படுகின்றேன். அதை நாங்க சொன்னா ஏத்துக்குவாங்களா இல்லையோ, அப்போலோ டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாங்க, இதயம் நல்லா இருக்கு, நல்ல இதயம் அப்படின்னு. ஆனால் உங்களுடைய எண்ணம் போல வாழ்வு இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு அற்புதமான மனிதர் என்பதை பழகி பார்த்தங்கள் அனைவருக்குமே தெரியும். நிச்சயமாக நீங்கள் நினைக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் வரும் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே போல தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனராக செய்தித்துறைக்கோ ஊடகத்துறைக்கோ இந்த அல்காரிதம் பார்த்தீங்கன்னா நீங்க 40% ஒரு செய்தி யூடியூப்ல பார்த்தா தான் உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகும். ஒரு யூடியூப்ல ஒரு கண்டென்ட் வருது, சகோதரர் அமர் போய் கத்தி சுத்துறாரு, ஏன்னா அவருக்குன்னு ஃபேவரட்டா சில செட் பண்ணி வச்சிருக்காரு, ஆதான் அங்கெல்லாம் இருக்காங்க. அங்கெல்லாம் போய் பேசினதுக்கு அப்புறம் சரி ஏதாவது அமர் சொல்றாரே போய் பாப்போன்னு அதை கிளிக் பண்ணீங்கன்னா 40% பார்த்தா தான் ஆதானுக்கு காசு. எல்லாமே ஆதான், எல்லாம் நல்லவங்க தான், நல்ல வேலை செய்யறாங்க. உதாரணத்துக்காக நான் எடுத்துக்கொண்டேன், சகோதரர் மாதேஷ் தப்பா நினைக்க மாட்டாங்க. அப்ப எல்லோருக்குமே ஒரு பிரச்சனை என்ன பண்ண, நான் கொஞ்சம் ஃப்ரீயா லிபரலா நீ பேச ஆரம்பிக்கிறேன், எனக்கு ஒரு பொறுப்புன்னு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. இன்னி ஒரு லிபரலா ஃப்ரீயா அண்ணாமலையாக நான் அரசியல் பேச முடியும், செய்ய முடியும். எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு அந்த அடிச்சு ஆட வேண்டிய அந்த பாக்ஸிங் கலை எப்பவுமே ஒரு அரசியல்வாதிக்கு தேவைப்படுதுங்க. அதனால கொஞ்சம் பேச்சு ஸ்டைலையும் நம்ம மாத்திரணும். நீ பக்குவமாக பேசுறதுக்கு நயினாரன் இருக்கிறான். ஆனா கூட்டணியை பத்தி நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அவங்க ஒண்ணு சொன்னாங்க. அண்ணே நயினாரன் பேசுங்க, நமக்கு சிம்பிள் வழிதான். நயினாரன் இருக்காங்க, அண்ணா பேசுங்க, என்னங்க இனி நம்ம பாலை மட்டும் நாம் அடிச்சா போதும். இனி பவுன்சர்ஸ் டஃப் பால்ஸ் எல்லாம் நயினாரன் பார்த்துப்பாரு, அவர் ஃபிளிக் அடிக்குவாரு, அவர் டிஃபெண்ட் பண்ணுவாரு, அவர் பிளே பண்ணா இனி ஒன்லி 6 அடிக்கிறதா நம்ம வேலை. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிளிக் பைட் ரொம்ப முக்கியம். அந்த 40% நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகும். அந்த 40% உங்களை பார்க்க வைக்கணும். சோ அதற்கு இவர்கள் படக்கூடிய பாடுகள் நீங்க பாத்தீங்கன்னா மீடியா துறை என்பது ரொம்ப மாறிடுச்சுங்க ஐயா, ரொம்ப மாறிடுச்சு. அந்த காலத்து மாதிரி இல்ல. அதுல ஒரு நேர்மையை கொடுக்க முடியுமான்னு ஜனம் தொலைக்காட்சி தொலாவிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு நேர்மையை கொண்டு வர முடியுமா, இதுல ஒரு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர முடியுமா, இதுல வெளிச்சத்தை பாய்ச்ச முடியுமா? அதனாலதான் அன்பு சொந்தங்களே, நாம் இந்த நிறுவனத்துக்கு வந்தோம், 1ஆம் ஆண்டு விழாவில் கை தட்டணும் போனோம் அப்படின்னு சொல்றதை விட ஜனம் என்ன முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தை 2 உதாரணத்தை உங்கள் முன்னால் நான் வைக்கின்றேன் அன்பு சொந்தங்களே. அதனால் நிச்சயமாக ஜனம் தொலைக்காட்சி நிறுவனம் வருகின்ற காலத்துல பெரிய அளவுல நீங்க வளரணும். ஜனம் யாருக்கும் போட்டியாளர் இல்ல, ஜனம் ஒரு செய்தியை சொல்றாங்க, அதே போல மற்ற நிறுவனங்களும் ஒரு செய்தியை சொல்றாங்க. இது ஒரு ஆக்கப்பூர்வ நிகழ்வாக இருக்கணும். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இன்னைக்கு இந்த நிகழ்வுக்கு
எல்லா செய்தி நிறுவனங்களும் வந்து அவங்க கேமராவை போட்டிருந்தாங்கன்னா முதல்ல சந்தோஷப்படக்கூடியவர்கள் நாமளாகத்தான் இருப்போம். ஏன்னா ஒரு செய்தி நிறுவனத்துக்குள்ள ஆரோக்கியமான ஒரு போட்டி இருக்கும், ஆரோக்கியமான போட்டி இருக்கும். அதனால எல்லோருமே எல்லா சேனலையும் ஒரு ஆரோக்கியமான போட்டியாக எடுத்துக்கொண்டு எல்லோரும் முயற்சி செய்து வளரணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்கணும், தேசிய சித்தாந்தத்தை கொண்டு வரணும், ஆன்மீக சித்தாந்தத்தை கொண்டு வரணும், தாய்மொழி தமிழ் மீது இருக்கக்கூடிய பற்றை இன்னும் ஆழமாக வேறுபட செய்ய வேண்டும். அதையெல்லாம் ஜனம் தொலைக்காட்சி நிறுவனம் வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். நிறைய பெரியவங்க, அவங்க பேரை நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அவங்கெல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் குடும்பத்தை விட்டு விட்டு அவங்க குடும்பம் எங்கேயோ இருக்கிறாங்க, ஒரு பைய எடுத்து தோளில் மாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு வீட்டில் சாப்பாடு கிடைக்கும், அந்த வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு எதையும் எதிர்பார்க்காம ஒரு சைலண்டான ஒரு ஆர்மி இன்னைக்கு இந்த பாரத தேசத்தை கெட்டியாக வைத்திருக்கின்றார்கள் என்றால் அது RSS பேரியக்கம். 100வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள். ரொம்ப அமைதியாக எங்கேயுமே பேய தெரியாத பல மனிதர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, நிச்சயமாக ஜனம் வரக்கூடிய காலத்தில் இன்னும் உயரத்துக்கு போகும், பல சாதனைகளை செய்யும், வெளிப்படையான பல முக்கியமான விஷயங்களை மக்களுக்கு சொல்வார்கள் என்று சொல்லி அண்ணன் மது அவர்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான ஆசை. இன்னைக்கு உண்மையாலுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ட் பர்சன் ஜனம், ஸ்ட்ரெஸ்ஸில் ஒருத்தர் இருக்காங்கன்னா ஐயா மது அவர்கள். நேர்மையானவர், பிஸ்னஸ் மேன். ஆனால் இன்னைக்கு இந்த வேலையை வந்து ஒரு கர்மயோகியாக தவமாக செய்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக வருகின்ற காலம் உங்கள் பணிச்சுமை குறையட்டும், இன்னும் பல வெற்றிகள் இந்த நிறுவனத்துக்கு தேடி வரட்டும். நீங்க அமைதியா இதே போல இந்த நிர்வாகத்தை வழிநடத்தி எல்லோரையும் அரவணைத்து நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பெரிய தலைவர்களுக்கும், எல்லா கட்சியை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.